முக்கரையன் ஓடைய அற்றிப்பாலம் நிர்மாண பணிகள் முன்னெடுப்பு. கட்டுமான பணிகளின் முன்னேற்றங்கள் தொடர்பில் ஆராயும் பொருட்டு மாவட்ட அமைப்பாளர் கள விஜயம். கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சரும் மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான சிவச்சந்திரகாந்தன் அவர்களின் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் கோரளைப்பற்று பிரதேச செயலக பிரிவில் அக்குரணை கிராமத்தில் முக்கரையன் ஓடைய ஆற்றின் குறுக்காக பாலம் நிர்மாணிக்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் ராஜாங்க அமைச்சர் சிவச்சந்திரகாந்தன் அவர்களின் பணிப்புரைக்கு அமைய குறித்த பாலத்தின் நிர்மாண பணிகளின் முன்னேற்றங்கள் தொடர்பில் ஆராயும் பொருட்டு அப்பிரதேசத்திற்கான களவிஜயத்தினை தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட அமைப்பாளர் அருண் திருநாவுக்கரசு அண்மையில் முன்னெடுத்திருந்தார். இதன் போது மாவடியோடை பழைய பாலத்தின் இரும்பு தளத்தினை கொண்டு பாரிய அளவிலான அடித்தள கட்டுமான பணிகளுடன் நிர்மாணிக்கப்பட்டு வரும் இப்பாலத்தின் பணிகளை பருவமழை காலம் ஆரம்பிப்பதற்கு முன்னர் விரைவுபடுத்தி முடிவுறுத்த வேண்டியதன் அவசியம் தொடர்பில் துறைசார் அதிகாரிகளுடன் கலந்துரையாடி இருந்ததுடன் கட்டுமான பணிகளின் தற்போதைய நிலைமைகள் தொடர்பிலும் ஆராய்ந்திருந்தார். முருத்தானை, அக்குரணை, மினிமினித்தவழி போன்ற கிராமங்களுக்கான பிரதான போக்குவரத்து பாதையாக காணப்படும் குறித்த வீதியினை ஊடறுத்து செல்லும் முக்கரையன் ஓடை ஆற்றின் குறுக்காக இதுவரை கிராமிய பாலம் அமைக்கப்படாமையின் காரணமாக மேற்படி கிராமங்களில் இருந்து நகர்ப்புறங்களுக்கு அத்தியாவசிய தேவைகளின் பொருட்டு பயணம் மேற்கொள்ளும் மக்கள் சுமார் 55 கிலோமீட்டர் அதிக தூரமான மாற்றுப்பாதைகளை பயன்படுத்தி கிராம் சந்தி ஊடாக நகர்ப்புறங்களை அடையும் துர்ப்பாக்கிய நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தனர். எனவே முற்றுமுழுதாக விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பு உள்ளிட்ட தொழில்துறைகளை தமது வாழ்வாதாரமாக மேற்கொண்டு வரும் அப்பிரதேச மக்களின் போக்குவரத்தினை இலகுபடுத்தும் பொருட்டு ராஜாங்க அமைச்சர் சிவச்சந்திரகாந்தன் அவர்களின் பணிப்புரையின் அடிப்படையில் குறித்த கிராமிய பாலம் நிர்மாணிக்கும் பணிகள் துரித கதியில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஆரம்ப நாட்கள்ல இந்த பகுதியில இந்த இடத்துல வேலை செய்யும் பொழுது சொல்லுவாங்க, இதுக்கு இந்த பாலத்தை நாங்க போட்டு தரோம், எங்களுக்கு போட் பண்ணுங்க, காரியம் பண்ணுங்கலாம் சொல்லுவாங்க. ஆனா யாருமே அந்த வேலை திட்டம் இதுவரைக்கும் செஞ்சு தந்ததில்லை. ஆனா இந்த விஷயத்தை தொட்டு நாங்க எங்களுடைய கிராம வினோதோழி அக்கறான முருத்தான இஎஸ்பியில் இருக்கிறாங்க. நாங்க இதை கொஞ்சம் அண்ணன்கிட்ட அறிவிச்சோம், இதை செஞ்சு தரோம்னு சொன்னாரு. ஆனா நாங்களாம் எதிர்பார்த்தோம் ஒரு அளவுக்கு சின்னனாக ஏதோ ஒரு கோசோ மாதிரி ஒரு பாலம் நோமலா போட்டு தரப்படுறாங்கட்டு இன்னைக்கு இவரத்தை புலங்குற சாமான பார்க்கும் பொழுது எங்களோட ஜனங்கள் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா இப்படி ஒரு வேலை திட்டம் செய்யப்படும் நாங்க எதிர்பார்க்கல. நாங்க எதிர்பார்க்கறதுக்கு மேலாக இந்த வேலை திட்டங்கள் நடக்குது. இதை நாங்க சொல்றோம்னா மாரிக்கிடையில எங்களோட கிராம மக்கள் சார்பில் வந்துருக்கோம். மாரிக்கிடையில இந்த வேலையை கொஞ்சம் முடிச்சு எங்களோட மக்களோட பாவினைக்கு வர வேணும்னு சொல்லி உண்மையாக எங்களோட வினோதத்தோழி அக்கறான மக்களோட சார்பில் நான் நன்றியோடு தெரிவிக்கிறேன் அண்ணனுக்கு. இந்த பாலத்தங்களுக்கு இந்த அளவுக்கு திறமையாக இந்த பாலத்தை போட்டு முன் வந்ததுக்காக முக்கரையங்களுடைய ஆற்று பாலத்தை வச்சுதான் எத்தனையோ அரசியல்வாதிகள் எங்கள்ட்ட ஏமாத்திருக்காங்க. இந்த பாலத்தை நான் உங்களுக்கு செஞ்சு தரேன் சொல்லி இன்றைக்கு இந்த மாவடியோடையில இருந்து ஒரு பழைய பாலத்தை தான் கொண்டு வந்து கூட்ட போறாங்க, மேலால வச்சு ஒரு கோசோ மாதிரி போட்டு போறாங்கன்னா நாங்க இந்த கூட்டு பாலம் சொன்னது. இங்கேயோ பார்த்தா இப்படி பெரிய கம்பிகள் இந்த உங்களை பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் பெரிய பெரிய வாகனங்கள் இவ்வளவெல்லாம் செஞ்சுதான் ஒன்றும் செய்யறாங்க. உண்டைக்கு நாங்க உண்மையில அதுக்கு நன்றி உள்ள ஒரு நன்றி கடன்பட்டிருக்கிறோம். அந்த வேலை திட்டத்தை பார்த்து வினோதத்தோழி அக்கறான இந்த முக்கரையங்குள ஆற்று பாலம் திறமையாக முடியும் என்று நாங்க நம்பி இருக்கிறோம். இப்ப நம்புறோம்.